வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இந்த வாரம் டைம் அண்ட் ஒர்க்குள்ள ரிமைனிங் பார்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அடுத்த டாபிக் நான் கொண்டு போகிறேன். ஸோ நம்ம மென்சுரேஷனில் ஃபார்முலா வீடியோ கொடுத்துருக்கு, அதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 1 வீக் உங்களுக்கு நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணலாம். நான் அடுத்தடுத்து இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து நான் அந்த கான்செப்ட் நான் வரேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த பார்ட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழாய் கணக்குகள், பைப் சம்ஸ். ஸோ இந்த குழாய் கணக்குகளும் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான். டைம் அண்ட் ஒர்க்ல என்ன ட்ரிக் நீங்க லேர்ன் பண்ணீங்களோ அதே ட்ரிக் இங்க வரும். எங்கன்னா இணைந்து தொடர்பானவை அப்படிங்கிறதுல ABC 3 பேர் வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க. அதே போல் ஏதாவது 2 பேர் கம்பைன் பண்ணி கொடுத்து இன்னொரு ஆள் தனியாக கொடுப்பாங்க. அப்போ அவரோட திறன் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்ல, சேம் அதே ட்ரிக்கே இங்கேயும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட்லே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அங்கே ஆட்கள் அப்படிங்கிற போது இந்த நிரப்பும் காலி செய்யும் அப்படிங்கிற கான்செப்ட் வராது. பட் இங்கே குழாய் கணக்கில் நிரப்பும் காலி செய்யும் இந்த மாதிரி கான்செப்ட்ங்கிறது இங்கே அதிகமாக வரும். ஸோ அதை நம்ம நிரப்புனா என்ன பண்ணணும், காலினா என்ன பண்ணணும், அதை தெரிஞ்சுட்டா போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே போல் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்மளோட வீடியோக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரே சீரான வேகத்தில் வரும் தண்ணீரின் மூலம் ஒரு தண்ணீர் தொட்டியின் 2/7 பங்கு மட்டும் நிரப்ப 8 மணிகள் ஆகின்றன. மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரப்ப இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப சிம்பிளானதானா? இந்த மாதிரி பின்ன வேல்யூ வச்சிருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த பின்ன வேல்யூலேருந்து நீங்கள் என்ன டேட்டா எடுத்துக்கணும்னு சொன்னேன்னா, இப்போ 2/7ங்கிறதான பின்னம். அப்போது முழு பங்குங்கிறது 7, அதில் 2 பங்கு அவங்க நிரப்பியிருக்காங்க. இப்போ 2 பங்கு நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகுது? 8 மணி நேரம் ஆகுது சொல்லியிருக்காங்களா? ஓகேங்களா? ஸோ 2/7 பங்குல மொத்தம் இருக்கிறது முழு பங்கு கீழே நோட் பண்ணியிருக்க வேல்யூ. அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பங்கு நிரப்ப 8 மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது 2 பங்கு நிரப்ப 8 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா 1 பங்கு நிரப்ப எவ்வளோ நேரம் ஆகும்? 4 மணி நேரம் ஆகும். ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. மீதமுள்ள தொட்டி முழுவதும் நிரம்ப. அப்போ மீதமுள்ள அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? மொத்தம் 7 இருந்தது, அதில் 2 ஆல்ரெடி நிரம்பிருச்சு. அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 5. அப்போ 5 பங்கு மீதி இருக்க அந்த 5 பங்கு நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? 1 பங்கு நிரம்ப 4 மணி நேரம்னா 5 பங்கு நிரம்ப 5 × 4 20. ஓகேங்களா? ஸோ அப்போ 20 மணி நேரம் ஆகும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான், ரிஸ்கே இல்லாமல் அழகாக நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி பங்கு இந்த மாதிரி கான்செப்டில் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே 2/7 ஆஃப் இட்ஸ் கப்பாசிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 ஹவர்ஸ்க்கு வந்து அது எடுத்துக்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த பங்குல இருந்து இந்த ஒரு டேட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அந்த மணியையும் பங்கையும் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஈஸி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூப்பரான நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு நீர் தொட்டியை குழாய் A வழியாக நீர் விட்டு நிரப்பும் நேரத்தில் 4 மணி நேரம் ஆகிறது. அதே நேரத்தில் குழாய் B ஆனது 6 மணி நேரத்தில் தொட்டியை நீர் இல்லாமல் திறந்து விட்டு காலி செய்கிறது. ஒரே நேரத்தில் இரண்டுமே திறக்கப்பட்டால் தொட்டி காலியாகும் வரை இதில் எத்தனை மணி நேரம் தொட்டியை நிரப்ப பயன்படும் என்பதை கூறு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். இங்கே 2 குழாய் இருக்குது. குழாய் A அதோட கெப்பாசிட்டி என்ன? 4 மணி நேரத்தில் வந்துட்டு நிரப்பும். ஓகேவா? அடுத்து குழாய் B அப்படின்னு பார்த்தோம்னா 6 மணி நேரத்தில் தொட்டியை காலி செய்யும். ஓகே. சார் எம்டி பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஓகே. அப்போது எது எம்டி பண்ணுதோ அதை நீங்கள் மைனஸில் எடுத்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிளானதான். நிரப்பும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாசிட்டிவில் எடுத்துக்கணும். காலியாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் மைனஸில் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தாவே போதும். ஓகேவா? அவ்வளோதான், ஈஸியானதான். இப்போ நம்ம டைம் அண்ட் ஒரு கான்செப்டில் என்ன பண்ணியிருந்தோம்? இது 2க்கும் எல்சிஎம் எடுத்திருந்தோமா? 4க்கும் 2க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12 அப்படிங்கிறது அதற்கான எல்சிஎம். அப்படி தானே? ஓகேவா? ஸோ 4க்கும் 6க்கும் எல்சிஎம் 12. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட திறன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஏவோட திறன் என்ன? இப்போ 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 12? 3. அடுத்து 6ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 12? 2. ஓகேங்களா? இப்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்?
2 அப்படிங்கிற இடத்துல மைனஸ் போடணும். ஏன்னா காலி செய்யும் அப்படி தானே போட்டிருக்காங்க. இப்போ ஓவராலாக டோட்டல் பண்ணுங்க. 3 - 2 என்ன வரும்? 1 தான். அப்போ இதோட ரிசல்டன்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 1 தான். இதை நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடுறீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? காலி பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே அந்த இடத்துல எது கூட்டுற வேலையோ கழிக்கிற வேலையோ நீங்கள் ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு தான் கிடைக்கும். இதுதான் வந்து அவங்களோட மொத்த திறன். ஏவும் பியும் சேர்ந்த மொத்த திறனை பார்த்தோம் அப்படின்னா அது 1 தான். ஓகேவா? இப்போ அது எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த வேலை என்ன? 12 தானே. மொத்த அளவு 12. ஓகே, இந்த 12ல் ரிசல்ட் என்ன வரும்? 1 தானே. அப்போ டிவைடில் 1, 12 / 1 என்ன வரும்? 1. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிச்சா? சேம் அதே ட்ரிக்கு தான். உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இனி போக போக டேரெக்டாக நம்ம காலி செய்யும் அப்படின்னா மைனஸ்ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நீர் தொட்டியை நிரப்ப ஒரு குழாய்க்கு 10 மணி நேரம் ஆகிறது. அதே போல் நீர் தொட்டி முழுவதையும் காலி செய்ய வெளியேற்றும் குழாய்க்கு 12 மணி நேரம் ஆகிறது. நிரப்பும் குழாயும் வெளியேற்றும் குழாயும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் நீர் தொட்டி நிரப்புவதற்கு காலம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குழாய் ஏன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் குழாய் பின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குழாய்க்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 10 மணி நேரம். செகண்ட் குழாய்க்கு எவ்வளோ நேரம்? காலி பண்ணுறதுக்கு தேவைப்படுது 12 மணி நேரம். அப்போ காலி பண்ணுதுன்னா மைனஸ். நான் ஆரம்பத்தில் இங்கே நான் மைனஸ் நோட் பண்ண சொல்கிறது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு சில நேரத்தில் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ளஸ் மைனஸை மறந்துடுவோம். அதனால தான் நான் இங்கேயே நோட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ 10, 12. இப்போ இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் ரவுண்ட் ஆகும். அப்போ என்ன வரும்? 60 அப்படிங்கிறதானே. அவ்வளோதான், 60ங்கிறது தான் அதற்கான எல்சிஎம். அப்போ இங்கே என்ன வரும்? 10 × 6 தான் 60. அதே போல் 12 × 5. இப்போ 5 என்ன பண்ணுவோம்? மைனஸில் நோட் பண்ணுவோம். ஏன்னா காலி பண்ணு தானே. 6 - 5 1. அப்போது 1 இந்த இடத்துல நீங்கள் டிவைடில் நீங்கள் நோட் பண்ணணும். 60 / 1 ஆன்சர் 60. அப்போ 60 மணி நேரத்தில் இது நிரப்பும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். சேம் ட்ரிக்கு தானே. ஓகே, புரிஞ்சா? ஸோ இதே மாதிரி மற்ற சம் பார்ப்போம். சேம் ரிப்பீட் மெத்தடாக இருந்தால் ஹோம்ஒர்க் சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகின்றன. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் எத்தனை மணி நேரத்தில் நிரப்பும்? ஓகே, ஸோ இப்போ வார்த்தை என்ன கவனிக்கணும்? 2 குழாய் வந்து நிரப்புது, 1 குழாய் காலி செய்யுது. இப்போ 3 குழாய்க்கும் ஏபிசி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏங்கிற குழாய் என்ன? 30 நிமிடம் நிரப்பும். பிங்கிற குழாய் 40 நிமிடத்தில் நிரப்பும். சிங்கிற குழாய் என்ன? 24 நிமிடத்தில் காலி செய்யும். அதனால் மைனஸ் நோட் பண்ணுறேன். இப்போ இது 3க்கான எல்சிஎம் நம்ம பார்க்கணும். எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே 24ங்கிற நம்பர் எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணால் ரவுண்ட் ஆகும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணால். 5ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 120 கிடைக்குமா? அப்போ 120 அதற்கான எல்சிஎம். வேலை முடிஞ்சுங்களா? இப்போ என்ன 30ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 120 கிடைக்கும்? 4. நாமனா 12 120 தானே. அதே போல் 40 × 3 120. அதுக்கு அடுத்தது 24 × 5. இப்போ எதுக்கு மைனஸ் போடணும்? 5 அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ இதோட ரிசல்ட் என்ன? 4 ப்ளஸ் இது வந்து ப்ளஸ் பண்ணுறோம். 4 + 3 7. 7 - 5 2. ஓகேங்களா? இப்போ 2 தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? மொத்த அளவு 120 இந்த 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ நிமிஷம் கிடைக்கும்? 60 நிமிடம் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது 60 நிமிடம் அப்படிங்கிறதுனா ஆப்ஷனில் பாருங்கள், நிமிடம்னு கொடுக்காம மணியில் கொடுத்துருக்காங்க. அப்போ 60 நிமிஷத்தை நம்ம மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம். அவ்வளோதான், 1 மணி நேரங்கிறதா அதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சா? சிம்பிளான ட்ரிக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ட்ரிக்கை வச்சு டைம் அண்ட் ஒர்க்கில் அந்த ஏபிசி கான்செப்டே நம்ம சால்வ் பண்ணலாம். அதே போல் இந்த குழாய் கணக்கில் நிரப்பும் காலி செய்யும் அப்படிங்கிறதையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே மெத்தட் தான். முதல் குழாய் ஒரு தொட்டியை 30 நிமிடங்கள் நிரப்பும். இரண்டாவது குழாய் அதே தொட்டியை நிரப்ப 60 நிமிடம் ஆகும். மூன்றாவது குழாய் நிரப்பிய தொட்டியை காலி செய்ய 45 நிமிடம் ஆகும். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பும்? இப்போ 3 தொட்டிக்கு பேர் வச்சலாமா? ஏபிசி அப்படின்னு இருக்கட்டும். முதல் தொட்டி 30 நிமிடம் ஆகும். ரெண்டாவது 60 நிமிடம் ஆகும். ரெண்டுமே வந்து நிரப்பும் தானே. ஓகே, இதுவும் நிரப்பு தான். அடுத்த இதுவுமே வந்துட்டு நிரப்புங்கிறதா. இப்போ 3ஆவது தான் காலி செய்யும். அப்போ 3ஆவது சிங்கிறத மைனஸில் நோட் பண்ணுறோம். 45 நிமிடங்கள். இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போது இங்கே 45 வந்து எப்போ ரவுண்ட் ஆகும்? நீங்கள் 2ஆல் 4ஆல் இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணால் ரவுண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 90. 90 அப்படிங்கிறது 60ஓட மடங்கில் வராது.
அப்போ அதை என்ன பண்ணுறேன், நான் டபுள் பண்ணுறேன் 180ன்ட்டு 180. நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நீங்கள் டானாவத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். இது நான் ஷார்ட்கட்டில் எப்படி மைண்ட் ஒர்க்காகவே இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேங்கிறத நான் எல்சிஎம் கான்செப்ட்லேயே ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தொடர்ந்து ப்ராக்டிஸில் இருக்கவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ 180 அதுக்கான எல்சிஎம் 30 இன்ட்டு 3018 30 இன்ட்டு 6 180. அதுக்கடுத்து 60 இன்ட்டு 3 180. 45 இன்ட்டு 4 45 இன்ட்டு 4 180. இப்போ இது எல்சிஎம் என்ன வரும்? சாரி, எங்கே மைனஸ் நோட் பண்ணணும்? 4ங்கிற இடத்துல தான் மைனஸ் நோட் பண்ணணும், ஏன்னா சீங்கிற குழாய் காலி செய்யும். இப்போ இது என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 + 3 9 9 + 4 9 - 4 5 அப்படிங்கிற வரும். ஓகேவா? அப்போ இதை நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். 5ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 3 15, பேலன்ஸ் என்ன வரும் 3 30 அப்படின்னா 6 30. அப்போ 36 நிமிடங்கள். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? சேம் ட்ரிக் தான். இதில் நீங்கள் என்ன விஷயம் லேர்ன் பண்ண போகிறீங்க, ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு கரெக்டான எல்சிஎம் நீங்கள் ஃபைன் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்துட்டு எல்சிஎம்மில் ஸ்ட்ராங்காகலேன்னு அர்த்தம். ஸோ நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ சேம் ட்ரிக் தான். அடுத்த சம் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். இந்த கொஸ்டின் பாருங்க, இரு குழாய்கள் ஒரு தொட்டியை தனித்தனியே முறையே 45 நிமிடம் மற்றும் 60 நிமிடங்கள் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் 30 நிமிடத்தில் வெளியேற்றுகிறது. வெளியேற்றுதுன்னா என்ன அர்த்தம்? காலி செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். தொட்டி காலியாக இருக்கும்போது 3 குழாய்களும் திறந்து விட்டால் தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்த அதே ட்ரிக் தான். 45 நிமிஷம் 60 நிமிஷம் நிரப்பும், ஆனால் 30 நிமிஷங்கிறது காலி பண்ணும். ஸோ அதுக்கேற்ற அப்படி நான் சொல்லிக் கொடுத்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக ரிஸ்க் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்லேயே வந்துட்டு அந்த ஜாயினிங் அண்ட் லீவிங் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் இதுவும் இருக்குது. இதையும் சேம் ட்ரிக்கில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு வெற்று தொட்டியை குழாய் ஏ 6 மணி நேரத்தில் நிரப்பும், 6 மணி நேரத்திலும் குழாய் பி 8 மணி நேரத்திலும் நிரப்பும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் குழாய் ஏ மூடப்பட்டால் மீதமுள்ள குழாயை நிரப்ப குழாய் பி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும்? 2 குழாய் தான். இப்போ ஏ அப்படிங்கிற குழாய்க்கு 6 மணி நேரம், பி அப்படிங்கிற குழாய்க்கு வந்துட்டு 8 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 மணி நேரத்துக்கு பின் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் வந்து எல்சிஎம் பார்க்கணும். எல்சிஎம் என்ன வரும்? இப்போ 8 இருக்குது, அதுக்கப்புறம் 16 வரும், 16க்கு வராது, அப்போ 24 இதுக்கான எல்சிஎம். ஓகே, 6 × 3 24, 6 × 4 24, 8 × 3 24. ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு இது நிரப்பும் காலி செய்யும்லாம் வரவே இல்லை, அதனால நம்ம மைனஸ் அப்படிங்கிற கான்செப்டை யோசிக்க தேவையில்லை. ரெண்டையும் ஆட் பண்ணால் 7. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா எப்பயும் போல நம்ம பார்க்குற அதே ட்ரிக் தான். இப்போ தான் அவங்க கொடுத்துருக்க அந்த 2 மணி நேரத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டதில்ல, அப்போ ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டுச்சுன்னா அதோட கெப்பாசிட்டி 7. ஓகேவா? இப்போது 2 மணி நேரத்துக்கு பின் என்ன நடக்குது? இப்போ 2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் நிறைஞ்சிருக்கும்னா 7 × 2 7 × 2 என்ன? 14. அப்போது 14 அளவு வந்துட்டு நிரம்பி இருக்கும். ஓகே, இந்த 14 நிரம்பின பின்னாடி தான் எந்த குழாயை ஆஃப் பண்ணுறாங்க? குழாய் ஏவை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ 14 இது இங்கே நிரம்பிருச்சா? அப்போ 14 இது போக மீதி இருக்கிறது என்ன? 10 தான் மீதி இருக்கும். அதைத்தான் என்ன பண்ண போகுது? ஏ குழாய் ஆஃப் ஆகிட்டா மீதி அந்த பி குழாய்ங்கிறது தான், பிங்கிற குழாய் தான் நிரப்பும். ஓகேவா? அப்போது மீதி இருக்க அந்த 10 குழாய் பியோட கெப்பாசிட்டி என்ன? 3ஓட டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 1/3. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 3 1/3 மணி நேரத்தில் நிரப்பும். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? சேம் ட்ரிக் தான். அவங்க கொஸ்டினில் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, நம்ம லேர்ன் பண்ண ட்ரிக்கில் அப்படியே. இப்போ 2 மணி நேரம் இருக்குது அப்படின்னா 2 மணி நேரமாக வந்துட்டு என்ன நடந்திருக்கு? ஏவும் பிங்கிற குழாய் தான் ரெண்டுமே ஓப்பன் ஆகிருக்கு, அதோட கெப்பாசிட்டி தான் 7. அப்போ 2 மணி நேரத்தில் எத்தனை அளவை நிரப்பிடுச்சு? 14 அளவை நிரப்பிடுச்சு. அப்போது இங்கே அந்த மொத்தம் இருக்க அளவுலேருந்து 14 மைனஸ் பண்ணோம்னா மீதி 10 தான் இருக்கும். இந்த 10 தான் வந்துட்டு எந்த குழாய் பிங்கிறது நிரப்புது. இப்போ இதுவே கொஸ்டின் மாடிஃபை பண்ணுவாங்க. 2 மணி நேரத்துக்கு பின்னாடி குழாய் பி அப்படிங்கிறது ஆஃப் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த 14 மைனஸ் பண்ணிட்டு 10ங்கிறத எதை யூஸ் பண்ணணும்? ஏக்கு அதோட டேலண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணணும். ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான், ஆனால் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது மென்சுரேஷன் கான்செப்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். 200 மீட்டர் நீளமும் 350 மீட்டர் அகலமும் உள்ள தொட்டியின் உள்ளே 1.5 மீட்டர் நீளமும் 1.25 மீட்டர் அகலமும் உள்ள சதுர வடிவ குழாய் மூலமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் தண்ணீர் விழுந்தால் தண்ணீர் 2 மணி நேரம் உயர டேஸ் நிமிடங்கள் ஆகும். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? சரி, என்னென்ன விஷயங்களா கவனிக்குங்க நான் சொல்கிறேன். மொதல் விஷயம், இங்கே எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்களாங்கிறத கவனிக்க. ஓகே, ஒரே அளவாக கொடுத்துருக்கணும், அதை நம்ம கவனம் வச்சுக்கணும். ஸோ இங்கேயும் மீட்டர் தான். ஓகே, இங்கேயும் மீட்டர் தான், இங்கேயும் மீட்டர் தான், இதுவும் மீட்டர் தான். ஆனால் இங்கே கிலோமீட்டர் பெர் மணின்னு வந்திருக்கு. அப்போது இங்கேயும் மீட்டர் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சிருக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்கே தொட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாவே இது ஒரு ரெக்டாங்குலர் பைப்புன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஒன்றும் பைப்பும் ரெக்டாங்குலர் அப்படிங்கிற கான்செப்ட். இது சதுர வடிவம் சொல்லியிருக்காங்கன்னா செவ்வக வடிவ குழாய்ங்கிறது தான். ஓகே, தொட்டி வந்துட்டு ரெக்டாங்குலர் கான்செப்ட் தான். ஏன் அப்படின்னா நீள அகலங்கிற கொடுத்துட்டாங்க. அப்போ நீள அகலம்னு வந்துச்சு அப்படின்னாவே இன்னொன்று உயரங்கிற வரும். அப்போது இது ரெக்டாங்குலர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறோம். கன செவ்வகம் அப்படிதான். ஓகே, கியூபாய்டு அப்படின்னு நோட் பண்ணலாம். ரைட். இப்போது நம்ம கியூபாயோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தேவைப்படும்? ஓகே, என்ன ஃபார்முலா தேவைப்படும் அப்படின்னா நீளம், அகலம், உயரம். ஸோ L/B/H இதுதான் வந்துட்டு தொட்டியோட அந்த கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, நீளம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா, அகலங்கிற கொடுத்துருக்காங்களா, உயரங்கிறது தொட்டியோட உயரத்தை கொடுக்கல, ஆனால் வந்து தண்ணீர் எவ்வளவு மீட்டர் உயரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதவே நம்ம என்ன பண்ணலாம், ஹச்னே எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கனசெவ்வகத்தோட தொட்டியில் L/B/H இந்த வேல்யூ. அதே போல் இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கனசெவ்வக குழாய். இப்போ தொட்டியோட கன அளவு நோட் பண்ணிவிட்டு குழாயோட கன அளவு நான் நோட் பண்ணுறேன். இதை நீங்கள் சிம்பிளை பண்ணவே ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? குழாயோட கன அளவுக்கு என்ன, குழாய்க்கு அதே போல் நீளம் இருக்குது, அகலம் இருக்குது. ஓகே, உயரம் அப்படிங்கிறத நம்ம இந்த பார்ட்டவே நம்ம உயரமாக எடுத்துக்கலாம். இதவே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுவும் LBH அப்படிங்கிற கான்செப்ட் தான். வேல்யூ கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொன்னனால கிளியராக எப்படி நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்டை கவனிக்கணும், அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணுங்கிற சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நீளம் ஃபஸ்ட்டு தொட்டிக்கு நீளம் என்ன, 200 மீட்டர். ஓகே, அகலம் என்ன, 150 மீட்டர். ஓகே, அதுக்கு அடுத்தது உயரம் தான். நான் இதோட உயரமாக எடுத்து சொல்லிட்டேன். இந்த தண்ணி நிரம்ப வேண்டிய உயரம் 2 மீட்டர். ஓகே, அதனால் 2 நோட் பண்ணிட்டேன். இப்போ குழாயோட நீளம் என்ன, 1.5 மீட்டர். எல்லாமே மீட்டர் தானே. அதே போல் இங்கே 1.25 மீட்டர். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேகம் 20 கிலோமீட்டர் பெர் மணின்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா 20 கிலோமீட்டர் அப்படிங்கிறத 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு மீட்டருக்கு சமம், 1000 மீட்டருக்கு சமம். ஓகே, அப்போ இதையும் நான் மீட்டராக மாற்றுறேன்னா அப்போது இங்கே 20 இன்ட்டு கிலோமீட்டர், 20 கிலோமீட்டருக்கு பதிலாக 20 இன்ட்டு 1000 நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம சேஞ்ச் நம்ம பண்ணுறோம். என்ன பண்ணால் கிலோமீட்டர் பெர் மணின்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் பெர் மணின்னு இருக்குது. இப்போ இந்த மணிங்கிற விஷயத்தில் ஆப்ஷனை நீங்கள் கவனிங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா மினிட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ நான் மணியே வந்துட்டு நான் மினிட்ஸ் மாற்றுறேன். பெர் மணி அப்படி தானே இருக்குது. அப்போது டிவைடட் பை 1 ஹவருக்கு 60 நிமிஷம். கரெக்டாக கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதை தெளிவாக புரிஞ்சுட்டிங்கன்னா ரெஸ்கே இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக நோட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் அடுத்த என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. மேலே இருக்கிற எந்த சேஞ்சஸ் நான் பண்ண போகிறதில்ல, அப்படியே நான் நோட் பண்ணிடுறேன். 20 150 இன்ட்டு 2ன்ட்டு கீழே இருக்கிறது பாருங்கள் பாயிண்ட்டு வந்துருக்கு. நான் அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறேன்னா 1.5ங்கிறத 15/10ன்னு மாற்றிடுறேன். ஏன்னா 1.5 அப்படிங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், முழு நம்பராக போட்டு டிவைடில் 10ன்னு போட்டேன். அதே இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், இப்போ வந்து 5 2ன்னு இருந்துச்சுன்னா இதை முழு நம்பராக போட்டுட்டு டிவைடில் நம்ம 100ன்னு போடலாம். இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 15/10ன்னு நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்குது. 1.25ன்னு இருந்ததை நான் 1 2 5 முழு நம்பராக நோட் பண்ணிட்டு டிவைடில் நான் 100 நான் நோட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு இந்த வேலை அப்படியே நோட் பண்ணுங்கள். 20 இன்ட்டு 1000 டிவைடட் பை 60. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும், வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த 2 ஜீரோ, இங்கே இருக்க 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு ஜீரோவையும் இந்த ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2 2
மூவி 2 6, ஓர் 3 3, ஐ 3 15. இப்போ 25ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இந்த வேல்யூ 6 5 6 25 150, இது 5 25 125. ஓகே, கீழே இருக்கிறது இந்த 2 2 5 தான் இருக்குது, இதையும் நீங்கள் அடிச்சு கொடுத்துடலாம். ஓர் 5 5, இங்கே 45 200, 4 5 20 சொல்லுவோம், அப்போ 45 200. இப்போ ஓர் 5 5 8 5 40. இப்போ மீதி இருக்க நம்பர் மட்டும் பாருங்கள், மீதி இந்த 8 இருக்குது, இந்த 6 இருக்குது, இந்த 2 இருக்குது. அதை மட்டும் தானே மல்டிப்ளை பண்ணணும். 8 × 6 × 2 ஆரண்டா 12, 12 × 8 96. ஆன்சர் 96, ஆப்ஷன் பி 96 நிமிடங்கள், 96 மினிட்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். வேலை முடிஞ்சா. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அழகாக இந்த தொட்டியோட, அதாவது கனசெவ்வக தொட்டியோட கன அளவு L × B × H இந்த கான்செப்டில் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவை வந்து 3 டேட்டா, நீள அகல உயரம் அப்படிங்கிற கான்செப்ட்டு. ஸோ அதே போல் அந்த வேகத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அதோட ஹைட்டாகவே நம்ம மாற்றிட்டோம். ஓகே, ஸோ அந்த கன்வர்ஷன் நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுருக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர், இதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 ஹவர் அப்படிங்கிறது 60 மினிட்ஸ், இதையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து லாஸ்ட் சம் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, அந்த லாஸ்ட் ஒரு சம் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின் தான், இருந்தாலும் நம்ம அந்த ப்ரீவியஸாக பார்த்தா அதே மெத்தட்லேயே இது சிமிலராக வரும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1.5 மீட்டர் ஆழமும் 36 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு ஆற்றில் தண்ணீர் 1 மணி நேரத்திற்கு 3.5 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வாற்றிலிருந்து 1 நிமிடத்திற்கு கடலில் கலக்கும் நீரின் கன அளவு யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் மென்சுரேஷன் கான்செப்ட் தான் வரும். ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளானதா L × B × H இந்த கான்செப்டே நம்ம சால்வ் பண்ணிடலாம். 1.5 மீட்டர், இதுவும் மீட்டரில் இருக்குது. ரைட், அடுத்து 36 மீட்டர், அதுவும் மீட்டரில் தான் இருக்குது. இன்னொரு அளவு, இந்த அளவு வந்து பார்த்தோம்னா என்ன, மணிக்கு 3.5 கிலோமீட்டர். அப்போ 3.5 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த கிலோமீட்டருங்கிறத மீட்டராக மாற்றிட்டேன். ஏன்னா இன்ட்டு 1000 பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர், அதனால் வந்து 1000 மல்டிப்ளை பண்ணிடுறோம். மணிக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணனால டிவைடில் 100. ஓகேவா, முடிஞ்சா. ஸோ இதே கான்செப்ட் தானே, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முழு அளவாக மாற்றுறேன். பாயிண்ட்டுன்னு வருதா, பாயிண்ட் வரப்போ 1.5ங்கிறத நான் 15/10ன்னு மாற்றிக்கிறேன். அடுத்து 36 அப்படியே தான் நோட் பண்ணணும். 3.5 35/10ன்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, ரிமைனிங் இருக்கிறது என்ன, இந்த 1000 / 60. ஓகேவா, இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். கீழே இருக்க 3 0, மேலே இருக்க 3 0 கேன்சல் ஆயிடுச்சா. 1 6 6 6 36. இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது, மல்டிபிள் பண்ணணும். எதை மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது, 15 × 6 × 35. இப்போ 15 × 6 என்ன வரும் பாருங்கள், 90ன்னு வரும். ஓகேங்களா, 90. அடுத்து 35. 35ல் நீங்கள் என்ன பண்ணலாம், 9ஆல் மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணலாம். அந்த 0 வரும்ல, அதை லாஸ்ட் அப்படியே போட்டலாம். 95 45க்கு 5. இதிலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் 00 வரைக்குமே வந்திருக்கு. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் ஒரு 0 வந்து 50ன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 45க்கு 5, பேலன்ஸ் 4, 9 27 + 4 31. அப்போது 3150 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா. ஸோ குழாய் கணக்கில் இருக்கிற எல்லா சம்மே நம்ம பார்த்தாச்சு. ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரிமைனிங் பார்ட் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். வீடியோஸை நீங்கள் கரெக்டாக முழுமையாக பார்க்கணும், முழுமையாக பயன்படுத்திங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.